கிறிஸ்துவுக்குள் அன்பான காலை கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இணையும்படியாக நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், பூமிக்கானவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. பூமிக்கானவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஏன்னு சொன்னா, ஒரு வேளை வியாதி, பொருளாதார நெருக்கடி, உறவுகளில் பிரச்சனை, தொழிலில் தோல்வி, முன்னேற்றத்துக்கான தடைகள் போன்ற ஏதாவது ஒன்றில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்படி நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது இதற்கு தொடர்பாக என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, இத்தனை பாதிப்பு பிரச்சனைகள் இருக்கும்போது நமக்கு தோன்றுகிற ஒரே ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவர் மட்டும் இதை பார்க்கக்கூடாதா, ஆண்டவர் இதை பார்த்து எனக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாதா, இதுலேருந்து எனக்கு விடுதலை கட்டளையிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் தானே. ஆண்டவர் உடனே வந்து இந்த பிரச்சனை எப்படியாவது தீர்த்து வச்சிடக்கூடாதா, எப்படியாவது இந்த உறவை திருப்பி சேர்த்து வச்சிடக்கூடாதா, நிறைய யோசனைகள் நமக்குள்ளே வருதில்லை. ஏன்னு சொன்னால், அந்த பிரச்சனைகளையா உங்களுக்கு என்னது நம்ம பக்கத்தில் நம்ம பார்க்குறோம், அதனால் உடனே அதில் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், ஆசைப்படுறோம். தேவன் ஒரு வல்லமையானவர். அவருக்கால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நமக்கு தெரியும். அது தெரிஞ்ச என்ன செய்வோம், அவர் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அப்படி நம்ம கேட்கும் வேலையில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஏன் இன்னும் நம்ம பிரச்சனையை தீர்க்கலை அப்படின்னு நமக்குள்ள கேள்விகள் நாளுக்கு நாள் என்ன செய்யும், அது எழும்பிடும். பணப்பிரச்சனை, வேலையின்மை, வியாதிகள், குடும்ப உறவுகளில் விரிச்சல், விரோதிகளின் தொல்லைகள், தொழில் முன்னேற்றம் இல்லாதது, அந்த பிரச்சனைகள்லாம் மிகுதியாக நம்ம என்ன செய்யும், துக்கப்படுத்தும். அது துக்கப்படுத்தினா நமக்குள்ள என்ன வரும், கோபம், எரிச்சல், தவறான குணங்கள், விரோதம், கசப்பு, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நம்ம என்ன செய்யுமா, அது நம்ம ஆட்களும். இவ்வாய் உங்களை துக்கப்படுத்தினால் தேவனுடைய வல்லமையை தேடும் தூண்டுதலை என்ன செய்யலாம், பெற்றீர்களா அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒருவேளை நீங்கள் நினச்சி பாருங்க, 2 விதமான காரியங்களோட சொல்கிறேன். ஒன்று வந்து நம்முடைய தேவைகள்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் வந்து உதவ மாட்டாரா, உதவி பண்ணி நம்ம எப்படியாவது வந்து விடுதலைகளை கொடுக்க மாட்டாங்களா, இந்த பிரச்சனையில் என்னை நீக்க மாட்டாங்களா, அப்படிலாம் நம்ம பிரயாசப்பட்டு அவர் எப்படியாச்சும் வரணும் அப்படின்னு சொல்லி மங்கால்பட்டு ஜெபிக்கிறோமே, இதை நீக்கி போடுங்கன்னு சொல்கிறோமே. அதே சமயத்தில் நாம் இருக்கிற கஷ்டம் இது வந்து பூலோகத்தின் கஷ்டம். ஆனால் நாம் இருக்கிற கஷ்டமான ஜீவியம் பரலோகத்துக்கே நம்மளால் போக முடியாதான சில காரியங்கள் நம்மளை எப்பவும் என்ன செய்யறதில்லை, துக்கப்படுத்துறதில்ல. என்ன அப்படின்னா, நம்மளை பின்தொடரும் பாவத்தை குறித்து நம்ம ஒரு நாள் என்ன செய்யறதில்ல, துக்கப்படுத்தல. ஆண்டவரே எப்படியாச்சும் இந்த குணத்தை எடுத்து நீக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வரமாட்டாரா, உடனே வரமாட்டாரா, உடனே வந்து காப்பாற்ற மாட்டாரா அப்படின்லாம் கேட்குற அளவுக்கு நம்முடைய குணாதிசயங்களுக்காக நம்ம ஆண்டவரத்தில் எப்பவுமே கேட்கறது இல்லை. நம்மிடத்தில் இருக்கிற பெருமை, வெறுப்பு, கசப்பு, பொறாமை, தீய குணங்கள், மன்னிக்காத குணம், பொருளாசை குணம், இந்த மாதிரியான குணம்லாம் என்கிட்ட இருக்கே ஆண்டவர், இதை எப்படியாச்சும் நீங்கள் நீக்கி போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி யாராவது கெஞ்சிரோமா. ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்குறார், என் பிள்ளை இந்த பாவத்துலேருந்து வருவதற்கு என்னை அழைக்க மாட்டாளா, என்னை விடுவீங்கன்னு சொல்லி என்கிட்ட கெஞ்ச மாட்டாளா அப்படின்னு. ஆனால் நம்ம கேட்குறதுலாம் என்ன, எனக்கு இந்த பண பிரச்சனையாக இருக்குது, இந்த வேலையில் எனக்கு நிரந்தரம் இல்லாமல் இருக்குது, இந்த வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்குது, நான் நினைக்கிற காரியத்தை எனக்கு தர மாட்டாங்க, நான் இந்த இதில் கொடுத்தா நல்லா செய்வேன்னு நினைக்கிறேன், அது எனக்கு தரேன். இதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம முறையிடுறோம். நாம் நீங்களும் நானும் அதில் நானும் தான். நான் சொல்கிறதுனால நான் ரொம்ப நல்லவன்னு நினச்சி நீங்கள் நினச்சிக்கிறாங்க, இதெல்லாம் இந்த அம்மா சொல்லுது, இந்த அம்மா கேட்குதா அப்படின்னா, நானும் உங்களை மாதிரி தான், நானும் தவறுகிறேன். இதெல்லாம் குறித்து நான் கேட்கறதில்ல. நான் என்ன கேட்குறோம், நான் நல்லா இருக்கணும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், எங்கள் அம்மா நல்லா இருக்கணும், எங்கள் அப்பா நல்லா இருக்கணும், என் சகோதரர்கள் நல்லா இருக்கணும், சகோதரிகள் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும், மருமகள் நல்லா இருக்கணும், மருமகள் ஃபேமிலி நல்லா இருக்கணும், இப்படியே நம்முடைய நல்லா இருக்கும். அப்படிதான் நம்ம யோசிக்கிறோமே தவிர, நம்முடைய இருக்கிற தீய குணத்தை ஆண்டவரே இந்த இதுலேருந்து நாங்கள் போகணும், என் பிள்ளைக்கு கஷ்டப்படுறேன், என் பிள்ளைக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல குணத்தை தாங்க ஆண்டவர், பிள்ளைகளோடு கூட நெருங்கி ஜீவிக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோமா. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு உணர்த்தின பாடம், மேலானவை நாடுங்கள், பூமியில உள்ளவைகள் அல்ல மேலானவிலை நாடுங்கள். நீங்கள் மேலானவிலை நாடும் பொழுது பூமியில் இருக்கிறது எல்லாம் நீங்கள் சுகமாய் இருப்பதற்கு, நீங்கள் சுகமாய் தங்கி இருக்க பண்ணுகிற தேவன் இருக்கிறார் நம்மோடு கூட. அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார்ன்றதை நம்ம மறந்துடும். இப்போ நீங்களும் நானும் இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், சிலுவையில் தேவகுமாரன் ரத்தம் சிந்தி வெளிப்படுத்திய தேவ வல்லமை
முதலாவது நீங்கள் தேட வேண்டும். அந்த தேவ வல்லமை உங்கள் பாவத்தையும் என் பாவத்தையும் என்ன செய்யும்? நம்மை விட்டு விலக்கி நம்மை விடுதலையாக்கி, அது தேவனுடைய பார்வையில் அப்படி விடுதலை ஆக்குவோம் அப்படின்னு சொன்னால், நீங்களும் நான் விடுதலை ஆகும்னு சொன்னால் அது தேவனுடைய பார்வையில் எப்படிதான் விசேஷமானதாக இருக்கும். அவருடைய பிள்ளைகள் மனம் திரும்புவது பரலோகத்தில் எப்படி மிகுந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நீங்களும் நானும் நமக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத குணாதிசயங்கள் நம்ம இடத்துல இருக்கிறது நம்ம விடுபடும் பொழுது தேவன் எப்படி இருக்காரு? மனமகிழ்ச்சி. அவர் மாத்திரல பரலோகமே சந்தோஷப்படுகிற அளவுக்கு விசேஷமான ஒரு காரியம். அது மிகவும் அவசியமானதும் கூட. நாம் அன்றாட வாழ்க்கையில நம்ம தேவனை பிரதிபலிப்பதற்கு அது ஒரு மிகவும் உதவியாக இருக்கிறது. நீங்கள் முதலாவது ஜெபிக்காமல் வாழ்வு தொடர்பான பிரச்சனைகளுக்கு, சரீர தொடர்பான பிரச்சனைகளுக்கும் மட்டுமே ஜெபிப்பது நலமானது அல்ல. மேலானவை தேடுங்கள், பிற யாவும் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு சொல்லி தருது. மேலானவர்களாகிய பரலோகத்தின் தேவனையும் அவர் நமக்கு செய்த தியாகத்தையும் அவருடைய குணங்களையும் நாம் பற்றி கொள்வோம் சொன்னால் இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்? வந்துடும். தேவனுக்குரியவைகளை உன் மனம் சிந்திக்கும் பொழுது உனக்குரிய நன்மைகளோடு தேவன் உன்னை சந்திக்கிறார். இன்னொரு உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவனுக்குரியவைகளை உன் மனம் சிந்திக்கும் பொழுது உனக்குரிய நன்மைகளோடு தேவன் உன்னை சந்திக்கிறார். அப்படி சந்திக்கிற தேவனை சந்திக்க நீங்க ஆயத்தமா? ஜெபம் செய்யணும். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்துகிற பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட நீர் கொடுத்த உடைய அன்பின் செய்திக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் மேலானவர்களை நோக்குற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. பூமியில் உள்ளவைகள் அல்ல ஆண்டவரே, பூமியில் உள்ள அழிந்து போகும் ஆண்டவரே. வானங்கள் சுருட்டப்படும், பூமிகள் அழிந்து போகப்படும், மலைகள் ஆண்டவரே பெயர்ந்து போகும் ஆண்டவருடைய வருகையின் சத்தம், எக்கால சத்தம் கேட்கும் பொழுது ஆண்டவரே நாங்களும் பிரியமான பிள்ளைகளாக இருந்து எதிர்கொண்டு வருகிற அந்த கூட்டத்தோட நாங்களும் சந்திப்பதற்காக நாங்கள் மேலானவர்களை நோக்க, எங்களுக்குள் இருக்கிற தீங்கான காரியங்களிலிருந்து விடுபட, அதிலிருந்து விடுபட்டு ஆண்டவரே சாத்தான் பிடியில் நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ரத்த கொட்டைகளை எங்களை மறைத்து கொள்ளும்படி இந்த நாளிலும் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களுடைய ஜெபத்துக்கு தேவையான பதில்களை நீ அளிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மனபாரத்தோடு கஷ்டத்தோடு வயதான காலத்தில் கஷ்டப்படுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியில கஷ்டப்படுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆரோக்கியம் இல்லாதபடிக்கு உணவு உட்கொள்ள முடியாத கஷ்டப்படுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. அப்படியே தேவையிலே சந்தித்தல்க மருத்துவமனையில கஷ்டப்படுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மன பற்றாக்குறையால கஷ்டப்படுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலைக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலைகளை கிடைக்க கிருபை செய்யுங்க. தேர்வு எழுதியானவரே சொல்றதுக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவள் விருப்பத்தின்படி நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற நீங்க கிருபை செய்யுங்க சாமி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த நாளின் வேலைகள் எல்லாவற்றையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, எங்களை வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய ராஜ்யம் வரும் பொழுது நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் உம்மோடு கூட சேர்ந்து நித்தியமாக வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.